மந்தமா டல்லா இருக்கிற உங்க சருமத்துக்கு இன்னையோட ஒரு புல் ஸ்டாப் வைக்க போறோம். நான் சொல்ற இந்த சிம்பிள் ரெமெடியை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா 10 பேருக்கு நடுவுல நின்னாலும் உங்க முகம் மட்டும் பளபளன்னு ஜொலிக்கும். கண்ணாடியில பார்த்தாலே பொலிவில்லாம சோர்வா உயிரே இல்லாம டல்லா தெரியுற இந்த ஸ்கின்னுக்கு இப்போ நம்ம ஒரு சிம்பிள் சொல்யூஷனை கொடுக்க போறோம். ஸ்கின் டோன் ஈவனா இல்லாம பேட்ச் பேட்சா திட்டு திட்டா இருக்கிற முகத்தை ஸ்மூத்தா கிளியர் லுக்குக்கு மாற்ற இந்த ரெமெடி உதவும். பிம்பிள் மார்க்ஸ் டார்க் ஸ்பாட் போகாம ஸ்டப்பனா இருக்கிறதையும் கிராஜுவலா ரெடியூஸ் பண்ணும். சன்ல கொஞ்ச நேரம் போனாலே டல் ஆகிற ஸ்கின்னுக்கு நேச்சுரல் க்ளோ மெயின்டைன் ஆக ஹெல்ப் பண்ணும். மேக்கப் போட்டாலும் அன்ஈவன் ஃபினிஷ் வர ப்ராப்ளம்க்கு ஸ்கின் ஸ்ட்ரக்சரை ஸ்மூத் ஆகி ஈவன் ஃபினிஷை கொடுக்க உதவும். ட்ரையா ரஃபா ஃபீல் ஆகிற ஸ்கின்னுக்கும் ஆயில் இருந்தாலும் ஃப்ரெஷ் லுக் வராத ஸ்கின்னுக்கும் பேலன்ஸ் கொடுத்து ஹெல்தி க்ளோ கொடுக்க உதவும். அதனால இப்போ நீங்க பார்க்க போற இந்த சிம்பிள் ரெமெடி உங்க ஸ்கின்னுக்கு ஒரு கம்ப்ளீட் ரீசெட் மாதிரி வேலை செய்யும். நம்ம வீட்டில் பாயாசத்துக்கு யூஸ் பண்ற இந்த உலர் திராட்சை தான் உங்க டல் ஸ்கின்னை க்ளோயிங் ஸ்கின்னுக்கு மாற்றும் ஒரு ஹிடன் சீக்ரெட். கிச்சன்ல சாதாரணமா கிடைக்கிற இந்த உலர் திராட்சை காஸ்ட்லி கிரீம் கூட போட்டி போடும் அளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். உலர் திராட்சையை நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்போது இதில் உள்ள விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கின்னுக்கு இயற்கையான பளபளப்பும் உடனடி பொலிவையும் பிரகாசத்தையும் தர உதவும். உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் இதில் உள்ள சத்துக்கள் சர்ம செல்களை பாதுகாத்து சுருக்கங்கள் மற்றும் வயசான தோற்றத்தை தடுத்து முகத்தை இளமையா வச்சிருக்க உதவும். முகத்துல உள்ள கருப்புள்ளிகள் வெயில்னால் ஏற்பட்ட கருமை சன்டான் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றி சர்மத்தை சுத்தப்படுத்த இது உதவும். வறண்ட சர்மத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுத்து முகம் வறண்டு போகாமல் மிருதுவா இருக்க இது உதவும். இந்த பேக் செய்ய நமக்கு 1 ஸ்பூன் அளவு கருப்பு உலர் திராட்சை போதும். 1 ஸ்பூன் அளவு உலர் திராட்சைய ஒரு பவுல்ல சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா 1/4 டம்ளர் நல்ல தண்ணி சேர்த்து ஓவர் நைட் அப்படியே விடுங்க. இரவு முழுதும் தண்ணீர்ல ஊறும் போது உலர் திராட்சையில உள்ள சத்துக்கள் தண்ணீர்ல முழுமையா இறங்கும். இந்த தண்ணியோட சேர்த்து திராட்சைய நம்ம பயன்படுத்தும் போது அது ரத்தத்தை நன்றா சுத்திகரிச்சு முகத்துல பருக்கள் வராம தடுக்க உதவும். இப்படி ஓவர் நைட் ஊறிய உலர் திராட்சைய அரைச்சி முகத்துல ஃபேஸ் பேக்கா போடும்போது அது சாதாரண உலர் திராட்சையை விட சர்மத்திற்கு ஆழமான ஈரப்பதத்தை டீப்பா மாய்ஸ்சர் கொடுத்து வறட்சியை போக்கும். இதில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் செல்களை புதுப்பிச்சு முகம் மந்தமா தெரியாம பிரகாசமா இருக்க உதவும். சர்மத்தோட எலாஸ்டிசிட்டியை அதிகரிச்சு கொலாஜன் பூஸ்ட் பண்ணி சுருக்கங்கள் விழாம இளமையா வச்சிருக்க உதவும். இதனால முகத்துக்கே ஊறிய ரத்த ஓட்டம் அதிகரிச்சு இயற்கையான பிங்க் நிறம் ரோசி க்ளோ முகத்திற்கு கிடைக்கும். ஓவர் நைட் ஊறிய இந்த திராட்சைய ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்கா ஸ்மூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சில இருக்கணும். இந்த பேஸ்ட்ல தான் உலர் திராட்சையோட முழு நியூட்ரியன்ஸும் இருக்கு. அதனால இந்த பேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணாம அப்படியே யூஸ் பண்ணும்போது தான் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த உலர் திராட்சை பேஸ்ட்டை அப்படியே கூட நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணலாம். இதில் இருக்கிற நேச்சுரல் சுகர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஸ்கின்னை நரிஷ் பண்ணி ஒரு ஹெல்தி க்ளோ கொடுக்க உதவும். எஸ்பெஷலா டல்லா டயர்டா இருக்கும் ஸ்கின்னுக்கு இது இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் கொடுக்கும். ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்கும், ட்ரைனஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ரெகுலராக யூஸ் பண்ணினா கிராஜுவலாக ஸ்கின் ஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகும். ஃபேஸில் ஒரு நேச்சுரல் பிரைட்னஸ் வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த சிம்பிள் பேஸ்டியே ஒரு பேசிக் க்ளோ பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச உலர் திராட்சை பேஸ்டில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துப்போம். கடலை மாவு சேர்க்கும் போது சர்மத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசைய மற்றும் அழுக்குகளை மென்மையாக நீக்கி ஸ்கின் செல்ஸை சுத்தமாக வச்சிருக்க உதவும். முகத்தில் உள்ள இறந்த செல்களை டெட் ஸ்கின் செல்ஸை அகற்றி முகத்தை மிருதுவாக்கும். வெயில்னால் ஏற்பட்ட கருமை மற்றும் மந்தமான தோற்றத்தை போக்கி முகத்திற்கு உடனடி பிரகாசத்தை தரும். முகத்துல அடிக்கடி பருக்கள் வருதுன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு கடலை மாவு சர்மத்துல உள்ள அதிகப்படியான எண்ணெயை கட்டுப்படுத்தி பருக்கள் உருவாவதை குறைக்க உதவும். நான் கடலை மாவு சேர்த்திருக்கேன். நீங்க அரிசி மாவு இல்லைன்னா முல்தானி மட்டியை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்துக்கோங்க.
தேன் சேர்க்கும் போது மாய்ஸ்சரைசர் கொடுத்து முகம் வறண்டு போகாம எப்பவுமே சாஃப்டா வச்சிருக்கும். முகத்தில் பருக்களை உருவாக்கும் கிருமிகளை எதிர்த்து போராடும். முகத்தில் உள்ள சின்ன சின்ன காயங்கள், பருக்களால் ஏற்பட்ட தழும்புகள் மற்றும் கரும்புள்ளிகள் படிப்படியா மறைய தேன் உதவும். சருமத்திற்கு உடனடியான பொலிவையும் ஒரு சாஃப்ட் பளபளப்பையும் கொடுக்கும். உலர் திராட்சை, கடலை மாவு, தேன் இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது பார்க்க ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கும். இந்த பேக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஆஃபீஸ்க்கு போறீங்க, இல்லனா சன்டேன்ல கருத்து போய் இருந்தா ஜஸ்ட் ஒரு நாள் முன்னாடி இந்த பேக்கை கொஞ்சமா எடுத்து உங்க ஃபேஸ்ல, நெக்ல ஜென்டிலா அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்ன நோட் பண்ணுவீங்கன்னா, உங்க முகத்தை உங்க கை வச்சு தொட்டு பார்க்கும்போது முகம் அவ்வளவு சாஃப்டா பட்டர் மாதிரி ஸ்மூத்தா மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்பவே உங்கள் முகத்தில் ஒரு நல்ல இன்ஸ்டன்ட் க்ளோவை பார்க்க முடியும். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது டெய்லி வெயிலில் அலைஞ்சி முகத்தில் படிந்திருக்க அந்த மந்தமான கருமையை, டல்னஸை படிப்படியாக குறைச்சி உங்கள் முகம் பளிச்சுன்னு மாற ஆரம்பிக்கும். முகத்தில் சில இடங்களில் கருமையாகவும் சில இடங்களில் வெள்ளையாகவும் இருக்கிற அந்த அன்ஈவன் ஸ்கின் டோன் மாறி முகம் ஒரே மாதிரி அழகா ஈவனா பிரகாசத்தோட ஜொலிக்கும். குறிப்பா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தா இது ஒரு வரப்பிரசாதம். தேனும் உலர் திராட்சை சாரும் சருமத்தோட ஆழத்துக்கு போய் தேவையான ஈரப்பதத்தை அள்ளி தரும். இதனால முகம் வறண்டு போகாம நாள் முழுக்க பிரகாசமாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும். ஸோ இதை ஏதோ ஒரு நாள் மட்டும் போட்டுட்டு விடாம தொடர்ந்து கரெக்டா ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்னோட நேச்சுரல் பிரைட்னஸ் பல மடங்கு கூடுவதை நீங்களே பார்ப்பீங்க. இந்த ரெமிடியை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடைச்சதுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஈஸி பியூட்டி டிப்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.